கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். நம்முடைய ரகசியத்தை நம்ம யார் கூட ஷேர் பண்ணிப்போம்? நம்ம வீட்டில் கூட சொல்லாத ஒரு சில ரகசியங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்போம். வேதத்தில் ஆபிரகாம்லேருந்து மோசையிலேருந்து எல்லா தீர்க்கதரிசிகளையும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் யார் கூட ஷேர் பண்ணியிருப்பாருன்னா, ஆபிரகாம் கிட்ட இந்த தேசத்தை அழிக்க போறேன்னு சொல்லும்போது ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழிவு வரும்போது மோசை கிட்ட சொல்லியிருப்பாரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது அதை அந்த நபர்கள்கிட்ட வெளிப்படுத்தியிருப்பால. அந்த நபர்களை ஏன் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக தெரிந்து கொண்டார்? இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவர்கள் ஆண்டவரோட நெருங்கி பழகிறவர்களாக இருந்திருப்பாங்க. ஆண்டவரோட ஒரு நண்பனை போல பழகியிருப்பாங்க. இன்னைக்கு உங்கள் ஜெப நேரம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரோட பேசுகிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா? இல்லாமல் இருக்கணும். ஒரு சில நேரம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது கால்ஸ் வந்து அதை கட் பண்ணிட்டு நீ பேசு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஆண்டவரோட பேசும்பொழுது அந்த ஜெப நேரத்தில் நம்ம மொபைல் ஃபோன் என்ன பண்ணிட்டு இருக்குது, டிவி என்ன பண்ணுது, நம்மளை சுற்றி என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு தனி இடத்துல நம்ம உட்காந்து ஆண்டவரை தேடுறோமா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவருக்குன்னு ஒதுக்கி நம்ம ஆண்டவரை தேடுறோமா? இது வரைக்கும் இல்லைன்னா பரவாயில்ல, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க. ஆண்டவருக்குன்னு ஒரு தனி நேரத்தை கொடுங்க. வேதத்தை படிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களோட பேசுவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதை அவர் கேட்பார். அந்த பழக்கமாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவரோட பேசுங்க. ஒரு நண்பனை போல ஆண்டவரோட பழகுங்க. ஆபிரகாம் என்னுடைய முற்பிதா, ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தம்னு சொல்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு வரப்போகிற ஜென்ரேஷன், என் தாத்தா, என் பாட்டி, எங்கள் அப்பா அம்மா, உங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறீங்கல்ல. அப்போ உங்களுடைய சுதந்திரம் அப்படின்னா ஆபிரகாமுடைய சுதந்திரம் நமக்கு இருக்குது. அது உண்மைதான். அது வேதத்தின்படி நமக்கு வந்தது. இன்னைக்கு நீங்கள் என்னத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போக போகிறீங்க? நீங்கள் ஆண்டவரோட பழகுங்க. என் தாத்தாவை போல உங்கள் கண்கள், அவங்க நம்ம கண்ணால் நம்ம அவங்கள முற்பிதாக்களை நம்ம பார்க்கல, ஆனால் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு சாட்சியாக வாழணும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டியே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அதை சொல்லி அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அதுலேருந்து தப்பித்து கொள்கிறீங்கல்ல. இன்றைக்கி அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, அதை நீங்கள் இன்றைக்கி வாழணும். கர்த்தரோடு பழகி உங்கள் ஜெப நேரத்தில் அதை சரி செய்து அதை தெரிந்து கொள்ளுங்கள். முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. அதை நம்ம கண்கள் காணாதபடி நம்ம விசுவாசத்தினால நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வாழ்ந்து காமிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்களும் ஆண்டவரோடு கூட நண்பனை போல பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.